ஸோ GTA 5 மாட் செட்டப் பண்ணுறதுல செகண்ட் பார்ட் வீடியோ இது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம்னா, கேரக்டர் ஸ்கின்னை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேரக்டருக்கு பவர் எப்படி கொடுக்குறது, இந்தமாதிரி ஃப்ளையிங் பவரு, அப்புறம் லேசர் பவர்ஸ், இந்த மாதிரி கேரக்டரோட பவர்ஸை எப்படி, சூப்பர் பவர்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்கணும்னா இந்த இதில் ஐ பட்டனில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் 2ல் நம்ம ஃபுல் செட்டப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது லிங்க் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஃபுல் செட்டப் எல்லாமே பார்த்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேட்ரோன் இந்த வெப்சைட் வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா, சேனல்ல தந்துடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்ட் வெர்ஷன், இது பார்த்தீங்கன்னா நார்மல். ஸோ இதை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதையும் உங்கள் ஃபோல்டரில் போட்டு ஸோ அந்த ஃபைலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விண்டோஸில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபைல் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பேக்கேஜை தான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் இந்த டாட் நெட் இது 2யும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஓப்பன் ஐவியில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஐவி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஐவி. ஸோ நான் எப்பயும் போல் GTA 5 இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எடிட் மோட் எனேபிள் பண்ணி எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடும். ஸோ அதில் நீங்கள் டெவலப் பண்ண அந்த என்ஐபியோட ஃபோல்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த என்ஐபி. ஸோ அதில் இந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலு. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி 3 ஃபைல் இருக்கும். ஸோ இது 2 தான் நம்ம ஓஏவியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஓப்பன் ஐவியை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் விண்டோஸ். எப்பயும் போல் எடிட் மோட் கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த இது 3 இது கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஐவியில் இப்போ அந்த 2 ஃபோல்டர் இருக்குல்ல அது 2 ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த 2 இருக்குல்ல அந்த ஃபைல் அந்த டிபிஎஸ்எட் மோடுக்கு வந்துருங்க. ஸோ இப்போ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு வரும். ஸோ அதை எப்பயும் போல் இன்ஸ்டால் கொடுத்துட்டு உங்கள் கேம் ஃபோல்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ. இப்போ அடுத்து இதை க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ அடுத்து செகண்ட் ஃபோல்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாட் ஃபோல்டர் கிடச்சுன்னா அதிலே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கேம் ஃபோல்டர் கிடச்சுன்னா கேம் ஃபோல்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்டை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ F8 அழுத்தி உங்கள் பிளேயர் ஆப்ஷன் மாடல் சேஞ்சர் ஃபேவரட் நமக்கு வந்தாச்சு. ஸோ செலக்ட் கொடுத்துருங்க.
ஸோ இப்போ நம்ம கோகுவ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம பவர் எப்படி இம்போர்ட் பண்ணோம்னா, கண்ட்ரோல்+N குடுங்க. ஸோ என்டர் குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட பவரோட ஸ்கிரிப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரோல் N கேட்கும். ஸோ கண்ட்ரோல் N குடுத்துருங்க. ஸோ கண்ட்ரோல் N குடுத்தோனே உங்களுக்கான மோட் கேட்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு டிராகன் பால் சி ஸ்கிரிப்ட். ஸோ என்டர் குடுங்க. உங்களுக்கு இந்த மாரி ஸ்டக் ஆகுற மாரி ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா, எந்த பயப்படாதீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே சரியாயிரும். ஸோ அந்த மால்லாம் இப்போ இதாயிட்டு இருக்கு. ஸோ ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான். பாருங்க வந்துருச்சு. ஸோ அதில வந்து சூட்ஸ் குடுங்க. ஸோ சூட்ஸ் குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, கீப் பிளேயர் சார்ன்னு ஒண்ணு இருக்கும். பார்த்தீங்கன்னா, கீப் பிளேயர் கேரக்டர்னு இருக்கா? அது குடுத்து என்டர் குடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டிராகன் பால் செட் சூப்பர் நெக்ஸ்ட் டென் செக்கிங் ஒண்ணு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நமக்கு $5 குடுத்தா தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து இது பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாவே வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க உங்க இதுல வந்து 4 பிரஸ் பண்ணுங்க. 4 பிரஸ் பண்ணோனே உங்களுக்கு இந்த மாரி லோட் ஆகும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் ட்ரையல் பீரியட் அப்படின்னு குடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவேட் ட்ரையல் பீரியட் இருக்கும். ஸோ அத ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆயிட்டு இந்த மாரி லோட் ஆயிட்டு தென் கோ பேக் கேம் அண்ட் லோட் சேவ்டு கேம் ஸ்டார்ட் யூசிங் திஸ் மோட்னு இருக்கும். ஸோ இத வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டன் த ட்ரையல் ஆக்டிவேஷன் லோட் ஆர் சேவ்டு கேம் வென் யூ ஆர் டன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகே குடுத்துருங்க. ஸோ பிரஸ் என்டர் குடுத்தா ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கேரக்டர் பவர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கண்ட்ரோல்+N குடுங்க. ஸோ இப்போ மறுபடியும் அந்த இதில குடுத்துட்டு சூட்ஸ் குடுங்க. ஸோ கீப் We have a 996. Dispatch, we got eyes